ஹாய் ஒரு 10th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ்க்கான 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் எல்லாமே பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு 1 மார்க்கு 14 மார்க்கு, ப்ரோஸ் 2 மார்க்கு, போயம் அப்ரிசியேஷனு என்ன போயம் வரும் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் 8 மார்க் சப்ளிமெண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் ப்ரோஸு பேராகிராஃப் என்ன வரும், கிராமர் என்ன வரும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு கொஷின் பேப்பர் அனாலிசிஸை பண்ணுற மாதிரி தான். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மினிட் கொஷின் இதை மட்டும் படித்தா எத்தனை மார்க் வரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100 out of 100 எடுத்துடலாம். அப்படி நினச்சா தான் 95 வரும். இங்கிலீஷில் மார்க் போட 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 கம்மியானாலும் 95 வரணும். ஏன்னா டீட்டெயிலுக்கெல்லாம் 5 எடுக்கணும்னா நான் சொல்கிறேன் எப்படி எடுக்கணும். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். லைக் பண்ணி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பார்ட் 1 சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் 3 கேட்டுறாங்க. வே டு சக்ஸஸ் கைடு இருக்கா இல்லையா? வே டு சக்ஸஸ் கைடில் முன்னாடியே அவன் கவர்மெண்ட் கொஸ்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். ஒரு யூனிட்டுக்கு 10 கொடுத்துருப்பான். அதை படித்தா போதும். அது படிச்சுட்டு ப்ரோஸோட க்ளோசரி படிச்சிங்கன்னா எப்படி கேட்டால் எழுதிடலாம். ப்ரோஸோட க்ளோசரி இல்லை சார், க்ளோசரியெலாம் படிக்க முடியாது, அது மட்டும் படித்தா போதும். நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன், க்ளோசரி சேர்த்து பார்த்துங்க. ப்ரோஸோட புக்கில் இருக்குல்ல. ஆன்டனிம்ஸ் ஈஸி தான், அதிலே பார்த்துங்க. வே டு சக்ஸஸில் ப்ளூரல் சிங்குலர் 1 மார்க்கு, இது 3 மார்க், இது 3 மார்க் 6 மார்க். ப்ளூரல் சிங்குலரில் ஈஸி, அது எழுதிடுவீங்க. அதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்கும், அதை வச்சு படிங்க. மேட்ரிக்ஸ்னால் மேட்ரிக்ஸஸ், இண்டஸ்னால் இண்டஸஸ். ஸோ பின்னாடியில் வர லெட்டர் முடிகிறத வச்சு இருக்கும் ஹிண்ட்டு, அதை வச்சு படிங்க. ரொம்ப ஈஸி தான். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், முன்னாடி வந்தால் ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி வந்தால் சஃபிக்ஸ். அதாவது முன்னாடி ஆட் பண்ண ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி ஆட் பண்ண சஃபிக்ஸு, அது நீங்கள் எழுதிடுவீங்க. ஈஸி தான். இப்போ டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா டிசப்பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம், மண்ட் அப்படி கொடுத்துருவாங்க. டிசப்பாயின்மெண்ட் 2. அனேபிள் ஏபிள்னு கொடுத்துருவாங்க, அன்னு இருக்கும், அனேபிள் ப்ரிஃபிக்ஸ்னால். ஸோ அந்த மாதிரி. அடுத்து அப்ரிவியேஷன் வந்து புக் பேக் தான் மோஸ்ட்லி வரும். ஒரு வேளை அப்ரிவியேஷன் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்னா வே டு சக்ஸஸ் கைடில் சும்மா நீங்கள் கண்ணில் பார்த்துருப்போங்க, வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரேசல் வேவ் புக் பேக் பார்த்தா போதும். காம்பவுண்ட் கூட ஈஸி. வாட்ச்மேன், சன்லைட், இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எழுதிடலாம். மீனிங்கே தெரியலனா கூட அதை மேட்ச் பண்ணி எழுதிடலாம். ப்ரிப்போர்ஷன் ப்ரைஸும் புக் பேக் பார்த்துக்கோங்க. இடியம்ஸும் புக் பேக் பார்த்துக்கோங்க. லிங்கஸ் கேட்குறாங்க, அது எப்படி வேணாலும் கேட்பாங்க. லிங்கஸ் ஓனாக தான் கேட்பாங்க, தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ஆர்டிகல்ஸ் தென். ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் தென், சாரி அண்ட் த. ஸோ அப்போ அப்படிங்கிறத கான்சனேட் சவுண்ட் வந்தால் ஒரு வவ்வல்ஸ் லெட்டருக்கு முன்னாடி வந்தால் ஆன், AEIOU வவ்வல்ஸ் லெட்டர் இருந்தால் ஆன். ஒரு ஜடத்தை சொல்கிற மாதிரி இருந்தால் த. இப்போ த சேர், ஏதோ ஒரு திங்ஸு, ஏதோ ஒரு அது இது ஜடத்தை சொல்கிற மாதிரி இருந்தால் த. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அது கவனித்து வே டு சக்ஸஸில் பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கேட்பாங்க. 14 1 மார்க்கு சும்மாவே போய் 10 அடிச்சிடலாம். இதை பிரிட்டிஷ் வேர்டு அமெரிக்கன் வேர்டு கேட்பாங்க. நான் இங்கே மறந்துட்டேன். பிரிட்டிஷ் வேர்டு அமெரிக்கன் வேர்டு கேட்பாங்க. சரியா? அது கேட்டால் இன்னும் ஈஸி. அது புக் பேக்கில் இருக்கிறது பார்த்துட்டு போங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 1 ப்ரோஸு 2 மார்க்கு, 3 × 2 6. இதில் 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. 7 லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். உங்கள் புக் எடுத்து புக் பேக்கில் இருக்கிறது நோட் பண்ணுங்கள். 2 மார்க்குன்னு சொல்லிட்டு இருக்குள்ள ப்ரோஸோடது, அதில் நோட் பண்ணுங்கள். 7 லெசனுக்கு கொடுத்துருக்கேன், அப்படியே நோட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிருச்சா? அடுத்தது போயம் அப்ரிசியேஷன் 3 × 2 6. இதில் வந்து 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே ஈஸி தான். 7 யூனிட்டுக்குமே நான் கொடுத்துருக்கேன். சில செக்ஷனில் வந்து 5ல் பின்னு சொல்லியிருப்பேன், சில இதில் 2ல் ஏன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி மீதி எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். உங்கள் புக்கில் மார்க் பண்ணிங்கன்னா போதும், கைடில் மார்க் பண்ண புரியாது. உங்கள் புக் எடுத்து நீங்கள் புக் பேக்கில் மார்க் பண்ணுங்கள் போயம் அப்ரிசியேஷன். ஓகே. அடுத்த செக்ஷன் 3 ரைட் எனி 3 அப்படின்னு சொல்லிட்டு கிராமர் பார்ட்டு கேட்குறாங்க. 3 × 2 6. இதில் 5 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. டைரக்ட் இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், பஞ்சுவேஷன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ரீஅரேஞ்ச் வேர்டு. நான் என்ன சொல்கிறேன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் படிச்சிரு, பஞ்சுவேஷன் பார்த்துரு, ரீஅரேஞ்ச் வேர்டு பார்த்துரு. பஞ்சுவேஷன் ரூல்ஸ் தெரிஞ்சு எழுதிடலாம். எங்கெல்லாம் புள்ளி வரும், எங்கெல்லாம் கமா வரும், அது ஈஸி தான். ரீஅரேஞ்ச் வேர்டு வந்து நீங்கள் பார்க்கறத வச்சு கண்டுபிடிக்கிறது தான். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஏன் செலக்ட் பண்ண சொன்னோன்னா அது ரொம்ப ஈஸியான இது, ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு கேட்பாங்க. நாளைக்கு நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன், அதில் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறும், அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாசு பை வந்தாலே அது பேசிவ் வாய்ஸ் தான், அது மாதிரி தான் அதிகமாக வரும். அது வரலைன்னா ஆக்டிவ் வாய்ஸ். இது ஒரு ரூல். ஸோ மெயினான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நான் சின்ன ஒரு உங்களுக்கு விஷயத்தை வச்சு நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கிறேன், அதை வச்சா நீங்கள் போட்டுடலாம்.
ஸோ இந்த 3 விஷயம் மட்டும் பார்த்தா போதும், டிக் பண்ணி கம்பேர் அது மட்டும் பார்த்தா போதும். இன்டெரக்ட், டைரக்ட், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ்லாம் வேண்டாம். அடுத்தது ரோட் மேப் வந்து 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, 2 மார்க், ஒன்றுக்கு 1/2 மார்க் வச்சுருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 28 கேட்குறாங்க, அதான் கொஸ்டின் நம்பர்னு போட்டிருக்கேன், பயப்படாதீங்க. கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்களே அந்த நம்பர். ரோட் மேப்பில் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, சரியா? கோ ஸ்ட்ரைட், இந்த மாதிரி டேர்ன் லெஃப்ட், அந்த மாதிரி எழுதினாலும் போதும். ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷில் எழுதினாலும் போதும், ஆனால் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, 2 மார்க். அடுத்து ப்ரோஸ் பேராகிராஃபு. இந்த செக்ஷனில் பார்ட் 3ல் வந்து 10 5 மார்க் எழுத மாதிரி, அதாவது செக்ஷனாக பிரியுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் பேராகிராஃப், ஃபஸ்ட் ஃப்ளைட்டு, நைட் தி கோஸ்ட்டு, எம்பர்ட் உமன், அட்டிக்கு. இந்த ஃபஸ்ட்டு 4 படிச்சிங்கன்னா 2 எழுதிடலாம், ஏன்னா 4 கொடுத்து 2 கேட்பாங்க, எழுதிடலாம். அடுத்தது போயம் பேராகிராஃபு லைஃபு, கிரம்பிள் ஃபேமிலி, ஆண்ட் அண்ட் கிரிக்கெட். இது 3ல் 1 எழுதிடலாம், 2 கூட எழுதலாம், ஏன்னா உனக்கு 2 வரும். இந்த செஷனில் 4 கேட்பாங்க, பேராஃபேஸ் கேட்பாங்க, இது இருக்குது ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு கேட்பாங்க, இது எழுதிடலாம். பேராஃபேஸ் விட்டுருங்க, இது எழுதுங்க, இது அட்டன் பண்ணுங்கள். இது 3மே படிச்சுக்கோங்க, இதில் 1 வரும் இல்லை 2 வரும், அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 2 5 மார்க் ஆச்சு. பேராஃபேஸ் அட்டன் பண்ணி மாட்டிக்காதீங்க, ஓகேவா? 5 மார்க் எப்படி எழுதணும்னு கடைசியில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செக்ஷன் 3 கொஸ்டின் நம்பர் 38. இது வந்து ரீட் தி பேசேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அது கூட கோஹண்ட் ஆர்டர் வரும். நீங்கள் 2மே வந்து பார்த்திங்கன்னா போட்டு குழப்பிக்காதீங்க. கோஹண்ட் ஆர்டர் ஒன்று தப்பானா தப்பு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து காம்ப்ரிஹென்ஷன் எழுதிடுங்க, 5 மார்க். அடுத்த செக்ஷன் 4 into 5 25 அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிருங்க. லெட்டர் ரைட்டிங் வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் எடிட்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் அதிகமாக கேட்குறாங்க, அது பார்த்துக்கோங்க. பிக்சர் எக்ஸ்பிரஸ் 5 பாயிண்ட் நீட்டாக அங்கே என்ன தெரியுதோ அது என்ன புரியுதோ எழுதினா போதும். சம்மர் ரைட்டிங் ரஃப் டிராஃப்ட் போடுங்க. ஃபஸ்ட்டு பேசேஜை படித்து பாரு, ரஃப் டிராஃப்ட் போட்டு ஒரு சுருக்கி எழுதுங்க. அடுத்தது ஃபேர் காப்பி போடுங்க, ஃபேர் டிராஃப்ட் போட்டு அதுக்கு ஒரு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க. ரஃப் காப்பிலேருந்து ஒரு 100 எழுத்து எழுதுங்கன்னா அதுலேருந்து 75 எழுத்து ஃபேர் டிராஃப்ட் எழுது. அப்புறம் எவ்வளோ வேர்டு ஒரிஜினல் பேராகிராஃப் இருந்துச்சு, ரஃப் டிராஃப்ட் எவ்வளோ இருக்குது, பேர் டிராஃப்ட் எவ்வளோ இருக்குன்னு லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் சொல்லு. இதான் சம்மர் ரைட்டிங். அப்புறம் ரஃப் டிராஃப்டை லெஃப்ட்லேருந்து ரைட்டாக அடிச்சிரு, ஓகேவா? அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங் புக் பேக்கில் இருக்கிறது பார்த்துட்டு போ. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எழுதிடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு லெட்டர் ரைட்டிங் எழுதிங்க. எடிட் ஆஃப் லெட்டர் ரைட்டிங் வந்து உங்களுக்கு ஃபார்மல் இன்ஃபார்மல் 2 வரும். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுகிற மாதிரி, எடிட் ஆஃப் நியூஸ் பேப்பர் எழுதுகிற மாதிரி, இதில் நிறையா இருக்குது, இதில் பார்த்துக்கோங்க. பிக்சர் எக்ஸ்பிரஷன் 5 பாயிண்ட் போதும், நீட்டாக உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. சம்மர் ரைட்டிங் நான் சொல்லிட்டேன், ரஃப் டிராஃப்ட்டு ஃபேர் டிராஃப்ட்டு எப்படி எழுதணுமோ அதை சொல்லிட்டேன். ரஃப் டிராஃப்ட்டுக்கும் டைட்டில் கொடுத்தாலும் சரி, ரஃப் டிராஃப்ட்டு சுருக்கி எழுதி, அதாவது ஒரிஜினல் பேராகிராஃப்லேருந்து எழுதி ஃபேர் டிராஃப்ட் எழுதி, ஃபேர் டிராஃப்ட்டுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க. இதுக்கெல்லாம் மார்க் இருக்குது. ரஃப் டிராஃப்ட்டை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அடிங்க, கிராஸாக அடிங்க, ஓகேவா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ப்ரொசீஜர் தெரிஞ்சு போடுங்க. நோட்டீஸ் ரைட்டிங் புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செக்ஷனில் 6 கொடுப்பாங்க, நம்ம 4 எழுதணும். எரர் ஸ்பாட்டிங் வேண்டாம். இந்த நாளில் நீ எது செலக்ட் பண்ணாலும் ஓகே, சந்தோஷம். பார்த்து செலக்ட் பண்ணு. என்ன கேட்டால் இந்த ஃபஸ்ட்டு 4 செலக்ட் பண்ணுறது ஓகே, இல்லை லெட்டர் ரைட்டிங் ஓகே, இல்லைனா நோட்டீஸ் ரைட்டிங், சம்மரி, பிக்சர் எக்ஸ்பிரஸ், அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டுருவீங்கள்ல. அடுத்தது 20 மார்க் முடிஞ்சு. செக்ஷன் 5ல் மெமரி போயம், 4 மெமரி போயம் இருக்குது. எது சார் படிக்கிறது? இப்போவும் சொல்கிறேன், யாருனாலையும் கணிக்க முடியாது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறும். இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்ல முடியாது. நல்லா ரொம்ப வீக்காக இருக்கிறவன், நான் சரியாக படிக்கலைங்கிறவன், லைஃபு உமனு நல்லா பார்த்துரு. வேறு என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. மிஷின்ஸ்லையும் கேட்கலாம், நோ மென் ஆர் ஃபாரின்லேயும் கேட்கலாம். ஸோ அதனால் நீ தெளிவாக இரு, ஓகேவா? ஸோ அதனால் எல்லாமே படித்தா சந்தோஷம். இனி 5 லைன்ஸ் தான் ஏதோ ஒன்று கேட்பான். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. படிக்க முடியாதவங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அந்த ஃபஸ்ட் 2 உமன்ஸோட லைஃபோட நல்லா பார்த்துக்க. நான் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 8 மார்க், 2 8 மார்க் வரும். 16 மார்க். கொஸ்டின் நம்பர் 46 வந்து சப்ளிமெண்ட்ரி. டெம்பஸ்ட்டு, ஜிக்ஸாக்கு, முலானு, ஏஜ்டு மதர், இந்த 4 கதையும் பார்த்து வச்சுக்கோ. இந்த கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கொடுத்துருவான். நம்ம வந்து ஒன்றுமே தெரியலனா அந்த ஹின்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கிட்டு ஒரு பேராகிராஃபாக பண்ணி ஒரு எழுது, சூப்பராக இருக்கும், சரியா? ஏன்னா நான் சொல்கிறேன் ஒன்றுமே தெரிலனா, ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த 4 கதையும் தெரிஞ்சுக்கிட்டு போ. எப்படி எழுதுனேன்னா, மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பேராகிராஃப் எப்படி எழுதணும் சொல்கிறேன்னு சொன்னால, ஒரு 5 மார்க் பேராகிராஃப் எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னல. ப்ரோஸாக இருக்கட்டும், போயமாக இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ரி 8 மார்க் இருக்கட்டும், எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டுக்கோங்க, பாக்ஸ் போட்டுட்டு அதில் டைட்டில், ஆத்தர் நேம், தீம், சரியா? தீம்னு ஒன்று இருக்கும். இந்த 3 விஷயத்தையும் எழுதிட்டு பாக்ஸ் போட்டுட்டு கீழே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி 3 லைன் எழுதிட்டு அதுக்கு கீழே இப்போ 3 லைன் இப்படி எழுதிட்டேன்னு வைங்க, அதுக்கு கீழே இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 வரி
வர மாதிரி ஒரு 10லேருந்து 15 வரி மாதிரி எழுதிட்டு லாஸ்ட்டில் மாரல் எழுதி பாக்ஸ் போடு. மாரல் எழுதி இப்படி போட்டு பாக்ஸ் போடு. ஓகேவா? சாரி, இப்படி போட்டு பாக்ஸ் போடு. ஓகேவா? புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணினா உனக்கு 5 மார்க் கிடச்சிடும். நான் சொல்கிறது புரியுதா? 5 மார்க் கிடைக்கணுமே எழுது, அப்போ தான் 5 மார்க் கிடைக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 4 மார்க்காவது கிடைக்கும். ஓகே, 8 மார்க் கொஸ்டினும் அப்படி எழுதலாம். ஒரு வேளை சில சூழல சம்மரி மாதிரி எழுத சொல்கிறாங்க, ஹிட்டிங் போட்டு எழுத சொல்கிறாங்க, அந்த மாதிரி எழுதிக்கலாம். 2 விதமாக எழுதிக்கலாம். பப்ளிக் எக்ஸாமில் 2க்குமே மார்க் கொடுப்பாங்க. உனக்கு எது தெரியுதோ அதை நல்லா ஃபாலோ பண்ணு. ஓகே, உங்கள் மிஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நல்லா ஃபாலோ பண்ணு. இதுக்கு சப்ளிமெண்ட்ரிக்கு நான் சொல்கிறதும் அதே மாதிரி தான். பேராகிராஃபாகவே எழுது, தப்பு கிடையாது. ஒருவேளை உங்கள் மிஸ்ஸு வந்து சைட் ஹெட்டிங் போட்டு எழுத சொல்கிறாங்க, சினாபிசஸ் எல்லாம் போட்டு எழுத சொல்கிறாங்க அப்படின்னாலும் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே தானே? டன். சரி, அடுத்து காம்ப்ரிஹென்ஷன் வந்து 47th. அது ஈஸி, அவனே கொஸ்டின் கேட்டுருவான். செலக்ட் பண்ணுறது பார்த்து செலக்ட் பண்ணு. காம்ப்ரிஹென்ஷன் அவனே கொஸ்டின் கேட்டுருவான். 4 கொஸ்டின் இருக்கும், அதுக்கான விடை வந்து அதிலே இருக்கும், எடுத்து எழுதிருங்க. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. மெமரி போயம் நல்லா படித்து எழுதுங்க. தட்ஸ் இட். ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஏதாவது விட்டு போயிருந்தால், விட்டுனா கிராமரு இல்லை வந்து 1 மார்க் ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது நோட்ஸ் வேணும்னு நான் சொல்லிட்டு வே டு சக்ஸஸில் ரெஃபர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து கிராமர் பார்ட்டை வந்து நான் சொல்லிடுறேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். மித்தபடி எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதை மட்டும் படிச்சிங்கனாலே 95 மார்க்கு மேலே ஈஸியாக எடுத்துறேன். 100க்கு 100 எடுக்கலாம். இங்கிலீஷில் மார்க் போட மாட்டாங்கிறனால அப்படி சொன்னேன். 100க்கு 100 ட்ரை பண்ணு. ஓகேவா? அடுத்தது இந்த பேராகிராஃபில் பாருங்கள், 4ல் 2 தான் சார் படிப்பேன், ஏதோ ஒரு 4 படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் படிக்கலாம். 7 பேராகிராஃப் இருக்கா, ஏதோ ஒரு 4 பேராகிராஃப் படிக்கலாமா, படிக்கலாம். எது நல்லா தெரியுதோ. ஆனால் என்ன கேட்டால் பெஸ்ட்டு டாப் 4. ஏன்னா அப்போ தான் 2 கரெக்டாக எழுத முடியும். ஏன்னா எப்படி வந்தாலும் எழுத முடியும் இந்த 4 படிச்சிங்கன்னா. அதே மாதிரி தான் மெமரி போயம், அது போயமோட பேராகிராஃபும் இந்த 3 படிச்சுன்னா ரொம்ப பக்கா சேஃபு. அப்புறம் இது எழுதிடுவில்ல, ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம் லெட்டர், இது அட்டன் பண்ணாமல் போயிடாதீங்க. பேராபேஸ் வேண்டாம். ஸோ ஓகே தானே? பிடிஎஃப் ஒரு டைம் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ அமையும். இங்கிலீஷில் நல்லா பண்ணிட்டு வாங்க. எல்லாமே நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து வே டு சக்ஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எதாவது கைடு இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் அதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாமே. சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.